ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். லெட்ஸ் லேர்ன் டே. நம்மளோட 50 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நம்மளோட 10th டே. ஸோ நம்ம இதில் 10, 11, 12க்குரிய போர்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 10th பார்த்தீங்க அப்படின்னா 5th லெசன்லேருந்து ஒய் எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் மோர் நாய்ஸ், இல்லைனா ஒய் எம்டி வெசல் ப்ரொடியூஸ் மச் சவுண்ட். ஸோ எப்படினாலும் கேட்கலாம். ஸோ அந்த கொஷின். நெக்ஸ்ட்டு சீலிங்ஸ் ஆஃப் கான்சர்ட் ஹால்ஸ் ஆர் கர்வ்டு, அந்த கொஷின். நெக்ஸ்ட்டு ஒரு புக்கின் கொஷின், டாப்ளர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதோட அப்ளிகேஷன்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ அதோட நான் ஆக்சுவலாக புக் பேக்கில் வந்து கண்டிஷன் ஃபார் நோ டாப்ளர் எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அந்த கொஷின். ஸோ அந்த மூணையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏர் டெம்பரேச்சர் இன் ராஜஸ்தான் டெசர்ட் இஸ் 46 degrees Celsius. தென் வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அட் தேட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஓயாமல் உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸில் கம்பல்சரி சம்மில் கேட்பாங்க. ஸோ அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே இதுலேயும் ஷார்ட் ஆன்சர்ஸில் இன்னும் ஷார்ட் ஆன்சர் இருக்கும், அதுவும் சம்மு தான். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து 331 மீட்டர்/செகண்ட்ஸ் இருந்து அதோடைய வேவ்லென்த் 0.2 மீட்டர்ஸாக இருந்தால் அதோடைய ஃப்ரீக்குவென்சி என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சம். நெக்ஸ்ட்டு உங்களோட டீட்டெயிலில் ஒரு டீட்டெயில் செட்டில் இருந்து ரெண்டு கொஸ்டின் மட்டும். வாட் இஸ் எக்கோ அண்ட் வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் நீடட் ஃபார் எக்கோ, 2 கண்டிஷன் இருக்கும், அந்த 2 கண்டிஷனும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் வித் ஸ்ப்ரிங்கோட கனெக்ட் ஆகி இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிக்கல் மோஷனில் எப்படி இருக்கும், ஃப்ரீ பாடி டயக்ராம் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஹரிசாண்டல் மோஷனும் வரும், ஈக்குவேஷனும் ஒரே மாதிரி வரும். ஸோ இன்றைக்கி ஒரு கொஷின், நாளைக்கு ஒரு கொஷின் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வெர்டிக்கல் மோஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படி 3 மார்க்குக்கு ஏற்றாப்பில் பார்த்துக்கோங்க போதும். பட் ஆக்சுவலாக டீட்டெயில் கொஷினில் தான் அது இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அந்த ஃப்ரிக்ஷன் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ டைப்ஸில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கும், அதுக்குரிய மெத்தட்ஸ் டு ரெடியூஸ், அந்த 2ஐயும் சேர்த்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் பொறுத்தவரை எக்ஸாம்பிள் 2.25, 2.34, 2.36 அண்ட் 2.40. அதாவது எக்ஸாம்பிள் 25ல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து வெலாசிட்டி கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க, இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 2.34, 34ல் வந்து ஒரு ஃபெதரும் காயினும் ஒரே டைமில் நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா 2ல் எது வேகமாக கிரவுண்டுக்கு ரீச் ஆகும், அதோட டைம் பீரியட் எவ்வளோ, வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஷின். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.36ல் வந்து ஒரு ட்ரெயின் வந்து இவ்வளோ ஸ்பீடில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, பிரேக் அப்ளை பண்ணும்போது அதில் க்ரியேட் ஆகிற ரீட்டார்டேஷன் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.40ல் வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் படிச்சிருப்பீங்களா. ஸோ அது சென்ட்ரிபீட்டல் ஆக்ஸலரேஷனோடைய வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுங்கன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு ஆப்ஜெக்ட்க்கு. ஓகேவா. ஸோ இதெல்லாம் உங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட் குரியர். நெக்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் குரியர் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் கொஷின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். 3rd லெசன்லேருந்து டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை அ நீடல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற டார்க் எப்படி இருக்கும், இதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் படிச்சிருப்போம். ஸோ அதே கொஷின் தான், கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அலாங் ஆக்சஸ் ஆஃப் சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட் கேரி பண்ணுற சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிற ஒரு காயிலில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறது டயக்ராம் தான் ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துக்கோங்க அதில். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் எ பாயிண்ட் டியூ டு எ லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட். ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஒரு சர்டைன் பாயிண்டில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எவ்வளோ இருக்கும். ஸோ இது எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்துருப்பீங்க, அது அப்படியே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும். ஸோ அப்போது எல்லா கொஷின்ஸும் பார்க்கும்போது முன்னாடி இருக்கிறதையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதனால 3 கொஷின் மட்டும் போட்டிருக்கோம் இன்றைக்கி 12th. ஓகேவா. ஸோ இன்னைக்குரிய உங்களுடைய போர்ஷன்ஸை மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.